வணக்கம். உலக மகளிர் தினம் அப்படின்னா இந்தியாவுக்கும் மகளிர் தினத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்தியாவில் வந்து பெண்கள் ஹிந்துத்துவ பாசிசத்துக்கு எதிராக ரோடுகளில் சாலைகளில் இறங்கி நடந்து பார்லிமெண்ட்டை முற்றுகையிட்டு இங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம உருவாக்குறோம், ஒரு ஒரு பெரிய புரட்சி நடக்குது, இங்கே பெண்களால் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது அப்படின்னா அதுதான் அன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மகளிர் தினம். அது வரைக்கும் இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. இங்கே மாதிரி பாருங்கள், நாங்களே வந்து இது மாதிரி வீடியோ பேசுகிறோம், அங்கங்கே போய் பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிந்து வனிதா மெதில்னு கம்யூனிஸ்ட் அமைப்புகள் ஒன்று ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க. அது வந்து இந்தியா முழுக்க நடக்கணும். இந்தியா முழுக்க அந்த போராட்டம் நடத்தப்பட்டால் அன்னைக்கு ஓரளவு ஒரு வலுவான எதிர்ப்பை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக, இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு இல்லாத பெண்கள் ஒப்பந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறதுக்கு எதிராக, மகப்பேறு விடுப்பு கூட இல்லாததுக்கு எதிராக, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எதிராக பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அணியாக திரண்டு போராட்டத்தை ஒரு நாள் முன்னெடுத்தா அது வந்து அந்த உலக மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்கான ஒரு வலுவான ஒரு இந்திய பெண்களுடைய கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆஸ் யூஸ்வல் தாயாகி, மகளாகி, தந்தையாகி, மனைவியாகி அப்படி தான் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நாள் நான் என்னோட தாயை ஒரு 240 தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் தீயில் கருகி உயிரிழக்கிறாங்க. அது வந்து அமெரிக்க தொழிலாளர் நலச்சட்டம் உருவாவதற்கு காரணமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்படி இந்த மார்ச் மாதம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்களுடைய சமூக, அரசியல், பணியிட, பொருளாதார உரிமைகளுக்காக போராடி வெற்றி கண்ட நாள். ஸோ அதைத்தான் வந்து அதில் ஒரு தினத்தை உலக மகளிர் தினம்னு மார்ச் 8 அவங்க அறிவித்து கொண்டாடுறாங்க. அது வந்து நினைவு கூறப்பட வேண்டிய நாள். நாங்கள்லாம் பெண்களெல்லாம் நினைத்தால் இதெல்லாம் செஞ்சுட்டோம், அப்படி சாதிச்சிட்டோம் அப்படின்னு உலகத்துக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக எங்களை மாதிரி போராடுங்க, போராடி மனிதத்துவத்தை காப்பாற்றுங்க, உங்களுக்கான சம வேலைக்கான சம ஊதியத்தை வாங்குங்க, மகப்பேறு விடுப்பு கூட இல்லாமல் இருக்காதீங்க, விடுப்புக்கான ஊதியம் கூட இல்லாமல் இருக்காதீங்க. இப்படி தான் அதோட தீம் வந்து இதுதான். இப்படி தான் அந்த போராட்டத்துடைய செயல்பாடு வந்து இப்படியானதாக தான் இருக்கணும். இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் பாசிசத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அணி திரண்டு போராட்டம் நடத்தப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.